சமீபத்தில் கைது செய்யப்பட்ட சவுக்கு மீடியாவுடைய நிறுவன தலைவர் சங்கர் அவர்களுடைய கைது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது. அதைத் தொடர்ந்து வெறும் 6 வழக்குகளை அவர் மீது தமிழக காவல்துறை தொடர்ந்து புனையப்பட்டு அது நீதிமன்றத்தில் பெரிய பேசுபொருளாகவும் மக்கள் மன்றத்திலையும் ஊடகங்களும் வந்து பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச இருக்கோம். நம்மிடையே வந்து ஊடகவியலாளரும் புலனாய்வு பத்திரிகையாளருமான நண்பர் முகமது ரிஷி அவர்கள் இருக்கிறார். அவர்கிட்டயே அது சம்மந்தமாக கேட்போம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அடிக்கிற வெயிலில் நல்லா இருக்கிற ஒரே ஆள் நீங்கள் தான். வீட்டை விட்டு வெளியே வர்றது இல்லைங்களா சார்? ரொம்ப மகிழ்ச்சி. சவுக்கு சங்கர் அப்படின்னா நீங்கள் ஊடகவியலாளராக வெளியிலேருந்து எப்படி பார்க்குறீங்க? பொதுவான மனிதராக நான் எப்படி அவரை பார்க்குறேன் அப்படின்னா, அவர் சில விஷயங்கள்லாம் வந்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ணார், நல்ல விஷயங்கள்லாம் பேசினார், தப்பு இல்லை. தனிப்பட்ட முறையில் தாக்குதல் இருக்கக்கூடாது. அது வந்து அது பத்திரிகை சுதந்திரமும் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு பொது விஷயத்தில் பொது இடத்துல ஒருத்தரை பற்றி எப்படி பேசணும்னு ஒரு சபை நாகரிகம் இருக்கிறது. இல்லை, சபை நாகரிகம் அப்படின்றத தாண்டி பெரிய அளவில் வந்து மக்களை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கிற பல செய்திகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்தவர். எனக்கு தெரிஞ்சு வந்து சங்கர் அவர்களை தான் குறிப்பிடுறாங்க பலரும். எனக்கும் வந்து அவரை தான் அடையாளம் காட்ட முடியுது. சரி, உங்கள் பார்வையில் வந்து அவர் பேசியது குற்றம் அப்படின்னு வைத்துக்கொண்டா கூட, குற்றம் நிகழ்ந்த இடம் வந்து சென்னையில் தான் ஒரு ஊடகத்தில் பேசியிருக்கிறாரு. சென்னையில் இருக்கிற காவல்துறையினர் வந்து சென்னையில் வழக்கு பதியாமல் அதை வந்து கோவைக்கு பதிவு செய்து அவரை வந்து கைது செய்த போதே வந்து பெரிய அளவில் வந்து அவர் அழைக்கப்பட்டதாகவும் நடுவில் வந்து இந்த ஆக்சிடெண்ட்லாம் நடந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த ஆக்சிடெண்ட்டு திட்டமிட்ட ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய சார், ஒரு வழக்கு அப்படின்னு எடுத்துக்கணுமானா, பாதிக்கப்பட்டவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே புகார் கொடுப்பாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் இருந்து பேசலாம், எங்கே வேணாலும் இருந்து பண்ணலாம். ஆனால் பாதிக்கப்பட்டவங்க கோயம்புத்தூர் இல்லை, பாதிக்கப்பட்டவங்கன்னா அது நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு எடுத்துக்கணுமா, இல்லை வந்து பொதுவாக தான் பேசியிருக்காரு காவல்துறையில் அங்கே இருக்கிற, அதாவது கோவையில் இருக்கிற மகளிர்கள், அதாவது காவல்துறையை சார்ந்தவர்கள் தான் வந்து தன்மான எழுச்சியோடு வந்து பதிவு செஞ்சாங்க அப்படின்னு எடுத்துக்கணுமா? இல்லை சார், இப்போ கம்ப்ளைண்ட் அங்கே தான் ஆயிருக்கு. சப்போஸ் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் எல்லா லெவல்லையும் உள்ள குற்றச்சாட்டு இது. எல்லா இடத்துலையும் பொதுவான குற்றச்சாட்டு. பெண் போலீஸார் இருக்காங்க, பெண் காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. புகார் வந்து அங்கே தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னும் போது ஃபஸ்ட் எஃப்ஐஆர் அங்கே தான் போட முடியும், வேறு எங்கேயும் போட முடியும். ஏன் இப்போ மூத்த பத்திரிகையாளர் ஒரு அந்த அம்மா 2018 18வது வருஷத்தில் இவர் வந்து அவருடைய வெப்சைட்டில் ஏதோ அந்த அம்மா பற்றி தப்பாக எழுதியிருக்காரு சொல்லிட்டு இங்கே கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்களே. ஓகே, நம்மளுடைய சவுக்கு சங்கர் மீது 7 வழக்குகள் வந்து தமிழ்நாடு காவல்துறை பதிவு இருந்தால் கூட 2 வழக்குகள் வந்து தரமற்றவை, இதெல்லாம் ஒரு வழக்காயா அப்படின்னு நீதிபதியை கேட்டிருக்காரு. ஆமாம், அது சிஎம்எம் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணும்போது கேட்டிருக்காரு. 2 கேஸ் போட்டிருக்காங்க. 2 கேஸில் நீங்கள் ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிமாண்ட்லாம் பண்ண முடியாது, நீ மற்ற கேஸை சொல்ல நான் பண்ணுறேன். இது காவல்துறைக்கான களங்கம் இல்லை? காவல்துறை இல்லை, அது அவர் வந்து கரெக்டாக மேஜிஸ்ட்ரேட் வந்து சட்ட ரீதியாக பார்க்குறாரு. இது ரிமாண்ட் பண்ண முடியாது, ரிமாண்ட் பண்ணுறதுக்கு பிரேம ஃபைஸ் இருக்கா, முகாந்திரம் இருக்கா, இல்லை, அதனால ரிமாண்ட் பண்ண முடியாது. அது போலீஸுக்கு தெரியாது சார். போலீஸுக்கு எல்லாமே தெரியும் சார், போலீஸுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் முடிவெடுக்கிறது யாரு? நீதியரசர் தான் முடிவெடுக்கிறது. உன்னுடைய பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணுறதும் டிஸ்மிஸ் பண்ணுறதும் இதை வந்து ரிமாண்ட் பண்ணுறதும் ரிமாண்ட் பண்ணாதான் அவர் கையில் தான் இருக்கு, இவங்க முடிவெடுக்கிறது இல்லை. இந்த வழக்குக்கு அடிப்படை காரணம் வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலில் பேசின அந்த பேட்டி தான். அந்த பேட்டியை கண்ட அந்த நெறியாளர் மீது தான் நடவடிக்கை எடுக்கணும். சமீப காலங்கத்தில் யூடியூப் அதில் செயற்பாட்டாளராக இருப்பவங்க பலர் பேர் வந்து கட்டுப்பாடற்று போகிறாங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீதியரசர். சார், இது உண்மைதான். அதாவது நாம் ஒரு யூடியூபராக இருக்கிறோம், நமக்கும் பொறுப்பு உண்டு, சமூக அக்கறை உண்டு. நமக்கும் வாயும் பல்லும் இருக்குன்னா எதை வேணாலும் பேசுகிறதா, அனாவசியமான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள். இப்போ என்ன நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில், யூடியூபர்களை இனம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சரியான தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அவர் எவ்வளோ வேதனைப்பட்டு சொல்லியிருக்காரு பாருங்க. இல்லை, பல வழக்குகள் வந்து காவல்துறையினர் வந்து போலியாக புனையிறாங்க அப்படின்னு நீதிபதிகளும் வந்து கவலை தெரிவிச்சிருக்காங்க. லஞ்ச ஊழல் பற்றி பேசும்போது கூட கண்ணீர் விட்டு அழுறாங்க. அதுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் கட்டுப்பாடுகளோ இந்த மாதிரி ரொம்ப காட்டமான தகவல்களை பதிவு செய்கிற தயங்குகிற நீதியரசர்கள் இந்த வழக்கில்
இப்படி பேசியிருக்காங்களே, அது யூடியூபர்களுக்கு மாத்திரம் பேச இல்லை சார். இப்போ நீங்கள் சொல்கிற இது வந்து மற்ற சாதாரண விஷயம் இல்லை. இந்த யூடியூப்பு இப்போ பேசினா இப்போவே போயிடும், மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடுது. தொலைக்காட்சியை விட இது இப்போ அட்வான்ஸாக இருக்குது யூடியூப்பு. அப்படின்னும் போது உங்களுடைய கருத்து சீக்கிரம் போய் சேர்ந்துடுது இல்லை. நீங்கள் சொல்கிற தவறான கருத்து மக்களை பாதிக்குது, மக்களை வந்து நேரடியாக பாதிக்குது, நேரடியாக வந்து சென்று சேருது தகவல்கள். அப்போ பெரிய ஊடகங்களை தவிர வந்து யூடியூபர்ஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் மன்றத்தில் மக்களுடைய பாதுகாவலர்களாக இருக்கிறாங்க, அவர்களுடைய குரல் வலையை நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு சாராரம் இருக்கலாம். ஏன்னா நாணயத்துக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, சமூகத்துக்காக பேசுவீங்க, யூடியூப்பில் பேசுவீங்க. இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு தேவை காசு, என்ன வேணாலும் பேசுவேன். அப்படி இருக்காங்க இல்லைங்களா? அப்படின்னு என்ன பண்ண முடியும் நம்ம? ஓகே, 5 பேரில் ஒன்றா இல்லையே. அதனால இந்த சிஎம் சொல்கிறாரு, இந்த 2 கேஸ் நான் ரிமாண்ட் பண்ண முடியாதுப்பா, சிஎம்டிஏ கொடுத்த கேஸை நான் ரிமாண்ட் பண்ணுறேன், அப்படி ரிமாண்ட் பண்ணுறாரு. ஸோ அதில் நியாயமான ஜட்ஜி இருக்காங்க இல்லையா? இப்போது நமக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, அவர் குற்றவாளியாக அறியப்படுவர் இல்லை குற்றம் சுமத்தப்பட்டவர் நீதிமன்றத்தில் நேர்நிலைப்படுத்த வேண்டியது காவல்துறையோடைய கடமையும் பொறுப்பும். காவல்துறைக்கு கைது செய்வதற்கான முகாந்திரம் அப்படின்றது 7 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை பெறக்கூடிய வழக்குகளை பதிவு செய்தால் அவர்களை கைது செய்யலாம், அதுவும் நீதிமன்ற உத்தரவு பெற்று அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறதா எனக்கு தெரிஞ்ச, சாதாரண மனிதனாக எனக்கு தெரிஞ்ச, எனது அறிவுக்கு எட்டிய தகவல். ஆனால் காவல்துறையில் இருப்பவர்கள் அந்த சட்ட அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க, இவர்களை கைது செய்த விதமே வந்து தப்பானது அப்படின்ற குற்றச்சாட்டு. சரியான கேள்வி இது. இந்த முறையை காவல்துறையினர் ரொம்ப ரொம்ப இடத்துல பயன்படுத்துறது இல்லை, ஆனால் ரொம்ப இடத்துல பயன்படுத்துகிறாங்க. அது எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, சட்டத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த புலனாய்வு அதிகாரி இருக்கார் இல்லைங்களா, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு தான். அவரை வந்து யாருமே தலையிட முடியாது. நீதிமன்றமோ டிஜிபியோ முதல்வரோ யாருமே தலையிட முடியாது. அவர் வந்து ஏன்னா சட்டத்தில் வந்து இவனை கைது செய் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை, கைது பண்ணி உள்ள போடு அப்படின்னு ஐபிஎஸ் சொல்லவே இல்லை. ஓகே, எஃப்ஐஆர் போடலாம். ஆனால் அதை தான் கேட்க வரேன். 7 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை பெறக்கூடிய குற்றவாளி அப்படின்னு கருதப்பட்டால் அவர்களை நீங்கள் கைது செய்யலாம் அப்படின்னு தான் சட்டம் சொல்கிறத எனக்கு தெரிந்த தகவல். அப்படி இருக்கிற சூழலில் இவர்கள் போட்டிருக்கிற வழக்கில் பெரும்பாலான வழக்குகள் வந்து 2 வருடம் 3 வருடம் சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய வழக்குகள் தான். அப்போ இதை வந்து கைது செய்ய வேண்டிய எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத ஒரு சட்டப்பிரிவின் கீழே சட்டப்பிரிவை பயன்படுத்துகின்ற தமிழ்நாடு காவல்துறை ஏன் வந்து இவர் திட்டமிட்டு கைது செய்திருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது அதான் இப்போ அதுதாங்க எப்போன்னு காத்துன்னு இருக்கிறது தான் இதெல்லாம், வேறு ஒன்றும் இல்லை. சவுக்கு சங்கர் நல்லவரோ கெட்டவரோ அதை விட்டுருங்க, தனிப்பட்ட தாக்குதலால் தான் இவர் இப்போ சிக்கியிருக்கார். அப்போ பழிவாங்கப்பட்டிருக்கிறாரு தமிழக காவல்துறை? இல்லை, அதாவது அப்படி கூட சொல்லலாம், பழிவாங்கப்பட்டிருக்கிறார் கூட சொல்லலாம். அதுக்கும் காரணம் அவர் தான். எப்படி? தேவையில்லாத பேச, அதாவதுங்க இந்த நாட்டில் யார் யோக்கியமான அரசியல்வாதி சொல்லுங்கள், ஒருத்தர் சொல்லுங்கள். எல்லாமே ஊழல் நிறைஞ்ச. எத்தனை ஒழுக்கமான காவல்துறையினர் இருக்காங்கன்னு நீங்கள் விரல் விட்டு சொல்ல முடியுமே? சொல்ல முடியும் சார். சார், எத்தனை ஒழுக்கமான காவல்துறையினர் இருக்கிறாங்க, எத்தனை நீதிமதிகள் இருக்கிறாங்க, நம்ம விரல் விட்டு சொல்லிடான் இல்லை, சொல்லிடலாம். அப்படி வந்து இருக்கும்போது ஒழுக்கமான காவல்துறையினர்கள் அப்படின்னு நம்ம அப்படி ஒரு சாரார சொல்ல முடியாதுல்ல. காவல் பழமும் இருக்குது, காயும் இருக்குது, நல்லவர்களும் இருக்கிறாங்க, கெட்டவர்கள் இருக்காங்க. ரூபாயோட 2 பக்க நாணயத்தை போல தான் காவல்துறை. எல்லா துறையிலையுமே வந்து நல்லவர்களும் ஒழுக்க சீலர்களும் ஒழுக்கமற்றவர்களும் அறமற்றவர்களும் அறம் சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழலில் ஒரே பக்கமாக சார்ந்து பேசுவது சரியாக இருக்குமா? இல்லை, ஒரு பக்கமாக சாரணமாக, அதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், அந்த இன்ஸ்பெக்டர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதில் யாருமே தலையிட முடியாது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, சவுக்கு சங்கருக்காக யார் பெயில் போடுறாங்களோ அதை ரெப்ரசன்ட் பண்ணணும் கோர்ட்டில். யாருமே ரெப்ரசன்ட் பண்ணலை. நான் கேட்டேன், ஒரு சட்ட நிபுணர்கிட்ட கேட்டேன், என்ன சார் வித்தின் 7 years இருந்தால் தான் ரிமாண்ட் பண்ணணும்னு ஹைகோர்ட் கைட்லைன்ஸு, இவங்க போட்ட கேஸ் எதுவுமே 7 வருஷத்துக்கு உள்ளது தான், எப்படி ரிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்போது அவர் ரெப்ரசன்ட் பண்ணணும் கோர்ட்டில். இந்த சவுக்கு சங்கரோடைய கைது அப்படின்றது தமிழ்நாடு அரசாங்கம், அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நேரடியாக திமுக அரசாங்கத்தையோ இல்லை ஸ்டாலின் அவர்களையோ பாதிக்காதா? ஏன்னா தொடர்ந்து வந்து திமுக அரசாங்கம் செய்கின்ற குற்றங்களையும் அவர்கள் பின்னணியில் இருந்து செயல்படுகின்ற கட்சிக்காரர்களுடைய குற்றங்களையும் எதிர்கட்சியை விட மிக பலமாக வந்து ஓங்கி ஒழிச்சவர் வந்து சவுக்கு சங்கர் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. அப்போது இது பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்றத தாண்டி அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு. இல்லை, அவர் என்ன பெரிய தியாகியா? அவர் வந்து சவுக்கு சங்கர்னா தியாகியா?
சொல்லுங்க. ஒரு காலத்தில் இல்லை, தியாகிகள் தான் வந்து தேச நலன் சார்ந்த சிந்தனையாளர்களாக இருக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல. தன் கண்ணெதிரே ஒரு குற்றம் நடக்குது, அந்த குற்றத்தை தட்டி கேட்குறவங்க எல்லாமே தியாகி தான். தியாகின்னா வந்து ரத்தம் சிந்தி இருக்கணும், சுதந்திர போராட்டத்தில் வந்து பங்கெடுத்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சட்டம் இருக்கு? எந்த குற்ற செயலை தட்டி கேட்கின்றீர்களோ அந்த குற்ற செயல் நீங்க செய்யாம இருக்கணும். அது நீங்க இருக்கிறீங்களா? திருந்திருக்கலாம்ல அது சார். குற்றமற்றவர்கள் யாருமே கிடையாது. என்ன கேட்டால் கடவுளே வந்து எந்த மதத்தினர் இருக்கிற அவர்கள் வழிபடுகின்ற கடவுளர்கள் கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குற்றவாளிகளாக இருந்து மேம்பட்டு தாங்களே மேம்படுத்தி அவர்கள் தான் வந்து கடவுளாக நம்ம மதிக்கிறோம். சரி, இப்போ அவர் திருந்திருக்கலாம் நீங்க சொல்றீங்க. ஆமாம், அவர் திருத்தி இருக்கலாம் இல்லையா? அவர் திருந்தல நான் சொல்றேன். இதுக்கு என்ன சொல்றீங்க? அதுக்கு நீதிமன்றம் பதில் சொல்ல போது சட்டத்தின் படியில் நடக்க வேண்டிய காவல்துறை அதோட வேலையை செய்யலை அப்படின்றத தாண்டி அந்த விபத்து திட்டமிட்ட சதி செயல் அப்படின்னு பலரும் குற்றச்சாட்டு. நீங்கள் இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு நடந்திருக்கு. 3 மணிக்கு அந்த டிரைவர் தூக்கத்தில் எடுத்திருப்பார். திட்டமிட்டு நடந்திருந்தா நானே பேசியிருக்கேன் அதை பற்றி. திட்டமிட்டு நடந்திருந்தா சவுக்கு சங்கர் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது திட்டமிட்டு நடக்கல. அவர் வந்து நின்று இருந்த வண்டியில் எடுத்து விட்டுருக்காரு அந்த டிரைவர். சரி, தூக்கத்தில் விட்டது தான் அது வந்து சதி செயல இல்லை, தற்செயலாக நடந்த விபத்து அப்படின்னு சொல்றேன். சதி கிடையாது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.